வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில பிஜிடிஆர் தேர்வுகள் நடத்தும் தேதிகள் குறித்து முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்ட தகவல் கொடுத்திருக்காரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2026 தேர்வுகள் மூலமாக ஆசிரியர் காலி பணியிடங்கள் 18,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. 13,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார். இதை எஸ்எம்சி குழுவே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேலும் தமிழ்நாட்டுல டிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி நியமன தேர்வுகள் எப்பொழுது நடக்கும், அரசு அறிவித்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவாக இருக்கும் என்பது எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க. சோ டெட் தேர்வர்களுக்கு இனி பாத்தீங்கன்னா காலக்கெடு மட்டும்தான். அடுத்த ஓராண்டு காலக்கெடு மட்டும்தான். இனி டெட் தேர்வு பாத்தீங்கன்னா கட்டாயமா நடக்கும். கண்டிப்பா இந்த டெட் தேர்வுல எழுதி பாஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக டெட் தேர்வை எழுதி இவர்கள் பாஸ் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியோடைய பத்திரிகை செய்திகள் என்ன நமக்கு உணர்த்துகிறது, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பாக நம்ம பார்க்கிறோம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்து கொண்டுதாங்க இருக்கு. எஸ்எம்சி மூலம் உடற்கல்வி ஆசிரியர்களை இனிமே நியமித்துக்கலாம். சோ தற்காலிக ஆசிரியர்களாக 13,000 ஆசிரியர்களை நியமித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில முக்கியமான தகவல்களை தினசரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எஸ்எம்சி மூலமாக இவ்வளவு வேகன்சிஸ்மே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எஸ்எம்சி மூலமாக அதிக அளவு வேகன்சிஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது தற்சமயம் தெரிய வருகிறது மக்களே. சோ கண்டிப்பா ரெடி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே இதை பற்றின தகவலாக தான் இருக்கும். மேலும் பாத்தீங்க அப்படின்னா தொடக்க நடுநிலை உயர்நிலை பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக அடிப்படையில ஜூன் மாதம் முதல் அடுத்த 2027 மார்ச் மாதம் 10 மாதங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்களை நியமனம் செஞ்சுக்கலாம். இது எஸ்எம்சி தலைவர்கள் அவர்கள் அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த ஸ்கூல்ல இருக்கிற பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் கழக உறுப்பினர்களை இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கௌரவ உரிமையாளர்களை உதவி பேராசிரியராக பணிவரம் செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. சோ அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ உரிமையாளர்களை உதவி பேராசிரியராக பணிவரம் செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் இது 146 கௌரவ உரிமையாளர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா சிறப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டு உதவி பேராசிரியர் நியமிப்பது தொடர்பாக 2020 ஆண்டு அரசாணை பிறப்பிச்சது. இதுல வேகன்சிஸும் பாத்தீங்கன்னா 4,000 இருந்த பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தேர்வையே நிறைய குளறுபடி இருக்கு, இந்த தேர்வையே ரத்து பண்ணுங்க, இந்த மாதிரி தீர்ப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ் எல்லாமே போயிருக்கிறதுனால இதற்கு ஒரு நல்ல முடிவுகள் விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படைப்புகளில் மாணவர் சேர்க்கை ஜூன் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் 181 அரசு கலை கல்லூரிகளில் மாணவர்கள் தங்கள் விரும்பும் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கலாம் இணைய வழியாக. சோ இதற்கு பாத்தீங்கன்னா கால அவகாசத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜூன் 1க்கு பிறகும் விண்ணப்பிக்கலாம் என நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. TNGASA.in இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு அரசாணையை ரெடி பண்றதா தகவல் வந்திருக்குங்க. சோ 149 ஜிஓ மற்றும் நியமன தேர்வை ரத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. விரைவில் இதற்கு உண்டான ஒரு அரசாணை எடுக்கும். டிவிக்கு அரசனுடைய கொள்கை முடிவு என்ன, டெட் பாஸ் பண்ண 2013-17 பாஸ் பண்ண ஆசிரியர்கள் மற்றும் 17 ஆசிரியர்களுக்கு பணிநிரந்தரத்தை எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விகள் போயிட்டு இருக்கு. விரைவில் இதற்கான தீர்ப்பையும் முடிவுகளையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.